அவன் கேட்பான், பெரியார் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார், கலைஞர் தமிழுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு சில தற்குறிகள்லாம் கேட்டுட்ருக்கு. இப்போ இருக்கிற இந்த 2K கிட்ஸ் அவங்களையும் இப்படி தப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திராவிடங்கிறது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மக்களுக்கு மாத்திரமான திராவிடம் இல்லை. இது இந்த மண்ணில் வாழுகிற அனைத்து மக்களுக்குமான உரிமையை பெற்றுத்தர்றது தான் திராவிடம் அப்படிங்கிறது தான். அந்த உரிமையை சரியாக செஞ்சிட்ருக்கிற ஒரு ஆட்சி இப்போது. அதுக்கு உதாரணமாக பேசுனது தான் எங்களுடைய தீபக். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் எங்கள் தீபக். ஏன்னா குலத்தொழில் 97 விழுக்காடு நம்ம மக்கள் எந்த அறிவையும் பெற்றக்கூடாதுங்கிறதுக்காக குலத்தொழிலோடவே சேர்ந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அடிமைப்பட்டு கிடந்தவங்களை அப்படியே வெளியே இழுத்துட்டு இல்லை, நீங்கள் எல்லாருக்குமே உரிமை இருக்குது, எல்லாருடைய உரிமையை எல்லோரும் சேர்ந்து போராடி நம்ம வாங்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை தூண்டினது தான் திராவிட மாடல். அதுதான் திராவிட உணர்வு. நான் என்னிலேருந்தே ஆரம்பிச்சுக்கிறேன். நான் முதல் பட்டதாரி எங்கள் குடும்பத்தில். நான் முதல் பட்டதாரினா அதுக்கப்புறம் நான் படித்த பிறகு எங்கள் குடும்பம், என்னை சேர்ந்தவங்க, எங்கள் அம்மா குடும்பத்தை சேர்ந்தவங்க, அப்பா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அப்போது எங்கோ இருக்கிற ஒரு ராமநாதனுக்கு பிறந்த ஒருத்தன் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு இத்தனை பேர் கைத்தொழிலோடு நிற்கிறதுக்கு காரணம் இந்த திராவிட மாடல் அரசு. அதை நான் ஓங்கி ஒழித்து சொல்லுவேன். ஹைவேஸில் அப்பா பியூனாக இருந்தாங்க. அப்போ அப்பாவுக்கு எப்பயுமே இந்த உயரதிகாரிகளுக்கு பெட்டி தூக்குறது, கதவு திறந்து விடுறது, இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது 70களில் 60களில். ஒரு கட்டத்தில் நான் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணுன்னா ஒரு 30 ரூபா கட்டணும். நான் போய் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க. அப்பா ஆஃபீஸ் போடா வாங்கிட்டு போடாம்பாங்க. ஆஃபீஸ் போனால் நின்றுட்டுருக்கணும். அப்போ ஒருத்தர் பெரியவர் காரில் வருவார், ஒரு பெரிய அதிகாரி. அப்பா போய் கதவை திறப்பாங்க. கதவை திறந்த உடனே அவர் இந்த ஃபைலு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்பாட்ட. அப்பா எடுத்துகிட்டு போகும்போது இருறா கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்ட்டு உள்ளே போவார். அதுக்கடுத்து ஒரு கார் வரும், அதில் ஒரு அதிகாரி இறங்குவார். அப்பா கதவு திறப்பார். இதே மாதிரி சாப்பாட்டு கூட பையெல்லாம் கொடுப்பாங்க, கொண்டு போயிட்டு வருவாங்க. அதுக்கடுத்து ஒரு கான்ட்ராக்டர் மாதிரி ஒருத்தர் வருவார். அவர் காரில் வருவார். அவர் இறங்கணுன்னு அப்பா சொல்லுவார், என் பையன்தான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு 50 ரூபா கொடுங்க அப்படிப்பாங்க. அவர் ஒரு 50 ரூபா கொடுப்பாரு. அதை கொண்டு போய் 30 ரூபா கட்டிட்டு 20 ரூபா வீட்டில் கொடுறான்னு சொல்லுவார். இது ஒரு காலம். எங்கே மாறுதுன்னா 2010 எனக்கு பெரியார் விருது கொடுக்குறாங்க. பெரியார் விருதுங்கிறது அரசு, தமிழ்நாடு அரசு பெரியார் விருது அனௌன்ஸ் பண்ணுது. அப்போ நாளைக்கு விருதுனா இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு பெரியார் விருது, அது உயரிய விருது, அதனால் உங்களை நாளைக்கு வீட்டுக்கு நாங்கள் கூப்பிட்டு எங்கள் காரில் கூப்பிட்டு போய் மேடையில் இருக்க வச்சு அந்த விருதை வாங்கிட்டு அதை மறுபடியும் உங்களை கொண்டு வீட்டில் விடுற வரைக்கும் எங்கள் புரோட்டோக்கால் இருக்குது, நானே நேராக வரேன் அப்படின்னு சொல்கிறார். நான் சரி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் கலைஞருக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ சிஎம் அவருக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் பார்க்கணுமே என்ன, உடனே வர சொன்னார். என்னன்னாரு, ஒரு நன்றி சொன்னேண்ணே, நன்றி சொல்கிறதுக்கு தான் வந்தேண்ணே. சரி அப்புறம் அண்ணார், இல்லை ஏதோ புரோட்டோக்கால் இருக்கான், அப்பாவை சாரி என்னைய ஐஏஎஸ் அதிகாரி கூப்பிட்டு விருது வாங்க வச்சு மறுபடியும் திருப்பி கொண்டு வீட்டில் விடுற வரைக்கும் புரோட்டோக்கால் இருக்கமாண்ணே அப்படின்னு. ஆமாம் என்ன இப்போன்னாரு. ஒன்று அண்ணே, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, எனக்கு பதிலாக எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போக சொல்லுங்கள் அண்ணே. அப்படி பார்த்தாரு.
பார்த்தோன்னும் ஒரு சிரிப்பு சிரிப்பார். அப்புறம் ஒரு பொத்தானை அழுத்தினார். உதவியாளர் சம்னா வந்தார். கோபால் என்ன சொல்லுதோ செய்யுங்கன்ட்டார். உடனே அவர் வந்து கேட்டார், என்னன்னு. கீழே போனேன். இல்லை, எனக்கு பதிலாக எங்கள் அப்பாவை கூட்டு போக சொல்லுண்ணே. உனக்கு அப்படின்னாரு. இல்லை சிஎம் சொல்லியிருக்காருண்ணே. சரி. இப்போ அடுத்த நாள் 3 மணி வந்துருச்சு. எங்கள் அப்பாவை நான் ரெடியாக இருக்க சொல்கிறேன். கார் வருது, சைரன் காரு. அப்பாவை வந்து ஒரு பெரிய கலெக்டர் லெவலில் இருக்கிற ஒருத்தர் கதவு திறக்கிறாரு. எங்கள் அப்பா போய் உள்ளே உட்கார்றாரு. அழைச்சிட்டு போகிறாங்க. நாங்கள் எல்லாம் ஓரமாக ஒளிஞ்சிருந்து பார்க்குறோம். ஒரு காலத்தில் கதவு திறந்து விட்டவர், அது 60களில். ஆனால் அவருக்கே ஐஏஎஸ் பொறுப்பில் இருக்கிற ஒரு அதிகாரி கதவு திறந்து அவரை உட்கார வைக்கிறார். இதுதான் திராவிட மாடல், இதுதான் திராவிட உணர்வு. என்னடா திராவிட மாடல்னு இந்த விளங்காதவன் புறம் கேட்டுட்ருப்பான். இதாண்டா திராவிட மாடல். நீங்கள் சர்பிட்டி தியாகராயரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பின்னாடி கொஞ்சம் போனோம்னா படிக்கலாம். நீதி கட்சி ஆரம்பித்ததில் ஒருத்தர். மயிலாப்பூர் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்காக அந்த காலத்திலேயே 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10,000 ரூபாயை குடமுழுக்கு கும்பாபிஷேகத்துக்காக கொடுத்தார். கும்பாபிஷேகம் நடக்குது. சர்பிட்டியும் வராரு. அவரை மேலே ஏற விடலை. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நீ சூத்திரர், ஏறக்கூடாதுன்ட்டான். எது அவளெல்லாம் சேர்ந்து ஏறக்கூடாதுன்ட்டான். மேலே சிண்டு அவன் அடையாளம் போட்டவன் எல்லாரும் மேலே ஏறுறான். இவரை தடுத்தவன் யார் தெரியுமா? இவர் மேயராக இருக்கும்போது இவர்கிட்ட குமாஸ்தாவாக இருந்த ஒருத்தன் தான், ஓய் யார மேயரை நீர் ஏற முடியாதையா அப்படின்றார். அப்போ என்னென்னா, நீ சூத்திரர் அப்படின்னு அந்த குமாஸ்தா சொல்கிறான். சரி, இவர் வந்துடுறார். 50-60 வருஷம் கழித்து காலம் மாறுது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. கலைஞர் முதல்வராக வராரு. அவர் வந்தோடனே காரியமாக பண்ணது மயிலாப்பூர் குளத்தை தூர் எடுத்தது தான். ஃபஸ்ட்டு தூர் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் குடமுழுக்கு வைக்கிறாரு. குடமுழுக்கு வச்சு குடமுழுக்க சங்கராச்சாரியார்லாம் எல்லாம் வந்து அதை பண்ணுறாங்க. எல்லாம் மேலே ஏறுறாங்க. கலைஞர் பார்த்துட்டே இருக்கார். அப்போ வந்து தென் சென்னை எம்பி நம்ம டிஆர் பாலு அண்ணன், அவரை கூப்பிட்டு மேலே போனாராம். பாலண்ணன் மேலே ஏறிட்டார். ஒருத்தன் தடுக்கலை. சூத்திரம் கேத்துறன்னா முடிஞ்சாவன் மேலே ஏறுறார். 60 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சூத்திரம் மேலே ஏற முடியாதுன்னு சொன்னாங்களோ அவனுங்கெல்லாம் வாயடைக்கிற மாதிரி ஒரு சூத்திரம் நம்மளுடைய எம்பி மேலே ஏறுறார். இதுதான் திராவிட மாடல், திராவிட உணர்வு. அந்த சர்பிட்டி என்ன பண்ணார்? அப்போ தன்னை ஏற விடலைங்கிற ஒரே காரணத்தினால அவர் வெளியே வராரு. நடேசன் ஐயா, அப்புறம் பிஎம் நாயர் எல்லாரையும் சேர்ந்து, நம்ம பிடிஆருடைய தாத்தா எல்லாம் சேர்ந்து தான் நீதி கட்சி ஆரம்பித்தது. நீதி கட்சி தான் திராவிட கட்சி. திராவிடத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் இது முன்னாடி. அதுக்கப்புறம் தான் அண்ணன் வராரு, டிஆர் பாலுவை மேலே ஏற்றுறாரு. இப்போ அந்த டிஆர் பாலனை மேலே ஏறினதோட இவனை வச்சிருந்த எல்லா சாங்கியத்தையும் உடைச்சி சுக்குநூறாக ஆக்குனது திராவிட மாடல். இப்போ நம்மால் வந்தார் அறநிலையத்துறைக்கு. 3200 குடமுழுக்கு. ஒரு பயிலும் இனிமேல் எண்ணி கூட பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. இன்னும் எத்தனை பண்ண போகிறேன். ஆனால் இப்போ திருச்செந்தூருக்கு 7ஆம் தேதின்னு நீங்கள் ஒரு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு திருப்பதி நான் போய் பார்த்தேன். திருப்பதியில் போனீங்கன்னா ஒரு பெரிய ஃபேன்லாம் போட்டு படிப்படியாக வச்சு உட்கார வச்சுருவாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் வரிசையாக சருகண்டிப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் பூரா 24 நேரம் உட்காரணும், இல்லை 6 மணி நேரம் உட்காரணும், 8 மணி நேரம் உட்காருப்பாங்களா, அது மாதிரி கட்டி வச்சுருக்காரு. 3 இருக்குது. 2 அதாவது பொது வழியில், அதாவது பொதுமக்கள் போகிறதுக்காக அந்த வழி அப்படியே அந்த திருப்பதி அப்படி நம்ம கண் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும். இது இப்போ இல்லை,
ஒரு இன்னும் 100 ஆண்டு 200 ஆண்டுக்கு இது பேசப்படுற ஒரு விஷயமா இன்றைக்கி வந்து எல்லாரும் வாயில் விரலை வச்சுட்டு அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு கும்பாபிஷேகத்தை இப்போ பண்ண போகிறாங்க. அந்த பெருமை வந்து எங்கள் என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகனா வந்து நாத்திகர் தான் இருப்பான், கடவுள் மறுப்பு தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவன் எல்லாரையும் அப்படி திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு பெரிய அதிசயத்தை கடந்த 4 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த திருச்செந்தூர் வந்து அத்தனை பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு பெரிய விஷயம். ஆக அதுக்கு போட்டி இல்லை. அப்பா வந்து அர்ச்சகராகலாம், அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து அடியெடுத்து வச்சு எல்லாருக்கும் அவர் வந்து படிக்கிற அந்த இதை ஆரம்பித்து வச்சாங்க. யார்? முத்தமிழறிஞர் கலைஞர். ஆட்சிக்கு வந்த 100ஆவது நாள் இதே மயிலாப்பூர் கோயிலில் அண்ணன் தளபதி அண்ணன் தலைமையில் எங்கள் சேகர அண்ணன் எல்லோரும் சேர்ந்து இதே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிறவங்களுக்கு அரசாணை கொடுத்து அவங்க பழி நாமத்தினார். இது 100ஆவது நாள்லேயே என்ன ஆகிப்போச்சு, இப்போ ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் ஒரு கோயில், ஒரு மாரியம்மன் கோயில், அதில் ஒரு 4 நாசமாக போன அவ்வாள்கள் கொஞ்சம் வந்து வீடியோலாம் போட்டாங்க, குத்தாட்டம் போட்டு வீடியோ. அது எவன்லாம் வந்து நாங்கள் ஐதீகமாக நாங்கள் இருக்கோம், நாங்கள் வந்து ஆச்சாரமாக இருக்கோன்னு சொன்ன ஒரு 4 படவாஸ் அந்த கோயிலில் ஒரு கேவலமான செயலோட ஒரு குத்தாட்டம் போட்டு ஒரு வீடியோ வந்துச்சு. எல்லாம் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியாது. அது உவ்வே ரகம், உவ்வேம்பம்ல அது மாதிரி உவ்வே ரகத்தில் ஒரு வீடியோ போட்டானுவோம். போட்ட உடனே அது நாங்கள் தான் முதல்ல வெளியிட்டோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு லட்டு மாதிரி அது. ஏன்னா இந்த பயலுகை செய்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது. ஏன்னா அப்போ காஞ்சிபுரத்தில் தேவனான்னு ஒருத்தன் பண்ணான், அதை நம்ம வெளியே கொண்டு வந்து நம்ம தான். அப்போ இதை வெளியே கொண்டு போகிறோம். வெளியே கொண்டு வந்தோடனே இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு இழுக்கு வந்துருச்சோன்னா அதை எப்படி என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கலாம்னு சொன்னதுனால அவங்கெல்லாம் சேர்ந்ததுனால தான் இப்படிலாம் அசிங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆளுக ஆடினதை மறைச்சிட்டு அனைத்து சாதியை சேர்ந்தவங்க தான் இப்படி பண்ணாங்கன்னு அவன் ஒரு விஷயத்தை பரப்புறான். இப்போ தான் சோசியல் மீடியா இருக்கு. அப்போ நாங்கள் பதிலுக்கு ஒரு வீடியோ போட்டோம். ஆடினவன் எல்லாருமே அடையாளத்தோடு இருக்கிறாங்க. ஆடினவன் எல்லாருமே அந்த கோயிலில் நீங்கள் வந்து அர்ச்சகருக்கு படிச்சுட்டு தான் அந்த ஆட்டம் போட்டவன்னு சொல்லி ஆதாரபூர்வமாக நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோ போட்டோம். அப்புறம் எல்லாம் அடங்கி போயிட்டானோ. ஆக திராவிட உணர்வு அப்படிங்கிறது எங்கே கோல் வச்சுது அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் தீபக் பேசுனது தான் எனக்கு மறுபடியும் நிற்கிது. அதாவது முத்தாய்ப்பா, நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மனசு இருக்குது, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்ணு முன்னாடி இப்போ சொன்னார்ல 3000 பேர் 3000 பேருக்கு பணி, 3120 பேருக்கு பணி தானே கவுன்சிலர், 3120 பேருக்கு கவுன்சிலர். இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு பெரிய ஒரு சரித்திர சாதனையை செய்கிற இந்த திராவிட மாடல் அரசுக்கு, அந்த உணர்வுடன் நம்மை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கும் அருமை அண்ணன் தளபதி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி. ஏன்னா இந்த 2K கிட்ஸ் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ இடையில அண்ணன் வந்து ஒரு டிவிக்கு போனார். போன உடனே ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாங்க. கேட்ட உடனே கொஞ்சம் பேர் விசில் அடித்தாங்க. அதாவது போட்டியாக ஒருத்தர் வந்திருக்காரு, என்ன சொல்ல போகிறீங்கன்னு விசில் அடித்த உடனே கோரமாக தட்டுறாங்க. உடனே நம்மளாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சைடாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும். அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, விசில் அடிக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் விசில் அடிக்கிற நீங்கள் என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் வந்து 50-60 வருஷமாக இதில் அரசியலுக்குள்ளே வந்து எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்சிட்ருக்கோம்.
வந்த உடனே பதவி பிடிக்கணுங்கிற ஆசையெல்லாம் நாங்கள் வரல. நீங்கள் இந்த விசில் அடிக்கிறத விட்டுட்டு, இந்த கை தட்டுறது கத்துறதெல்லாம் விட்டுட்டு, நீங்கள் என்ன சாதிச்சிங்க அப்படிங்கிறத முதல்ல வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் நாங்கள் சாதித்ததை நாங்கள் உங்களை மாதிரி விசில் அடிச்சுலாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் நாங்கள் சாதனையை நாங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அந்த விசில் அடித்தவங்க மத்தியிலேயே நான் கூட எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அந்த அந்த தொலைக்காட்சிக்காரங்களை சொன்னேன், இந்த மாதிரி யூடியூப்காரங்க தான் சொன்னேன், இந்த மாதிரி எதுக்கு அமைச்சருக்கு இப்படிலாம் பண்ணிங்கன்னு. அப்போது அதை எடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்ன பதிலெல்லாம் கேட்ட உடனே இல்லை அதை வச்சுக்கோங்க, ஏன்னா இப்படி ஒரு கேள்விக்கு ஒரு அமைச்சர் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் எப்படி பதில் சொன்னார்னு எல்லாருக்கும் தெரியணும். அப்படி ஒரு பதில், அந்த பதில் செருப்பால் அடித்த மாதிரி பதில். அதை நான் கேட்ட பிறகு அண்ணன்டே சொன்னேன், அண்ணன் அது இருக்கட்டும். அவரும் இல்லை அப்போ நான் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அது இன்னும் ஒளிபரப்பாச்சான்னு தெரியல. ஆக இப்போ எடுத்த உடனே வந்தோமா சேர பிடிச்சோமா அப்படிலாம் இருக்கிறவனுக்கு மத்தியில் இதுபோல் மாற்றுத்திறனாளிகளையும் உள்ளிட்ட அவர்களை மனிதர்களாக கருதி அவங்கள நம்மளோட சேர்ந்து, அதாவது பொறுப்பு வகிக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த இந்த திராவிட உணர்வுள்ள ஆட்சிக்கு